தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைகிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. வணக்கம் சகோதரா. வணக்கம். இப்ப செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கடந்த கால செயல்பாடுகள், தற்போதைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணம், நோக்கம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைத்திருந்தால் அந்த இரண்டு பெரும் தலைவர்களை கூட அவர் நீக்கி இருப்பார். அவருடைய அந்த எதேச்சாதிகார போக்கு அதைத்தான் காட்டுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர் மெம்பர், தொடக்க காலத்திலிருந்தே அவருடைய தியாகத்தில் 100% கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. கட்சி முக்கியம், கட்சியின் ஒற்றுமை முக்கியம். ஒன்றுபட்ட அதிமுக மட்டுமே தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் திரு செங்கோட்டையன் இந்த கருத்தை சொல்லி வருகிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் தன்னுடைய சர்வாதிகார போக்கை மாற்றிக்கொள்ளாமல் இது போன்ற தொடர்ந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இது அவருக்கு மட்டுமல்ல, கட்சிக்கும் பேராபத்தை விளைவித்துவிடும் என்பதை அவர் உணர வேண்டும். என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் 10 நாள் கெடு விதிக்கிறேன், ஒருங்கிணைனா நாங்களே களத்தில் இறங்கி ஒருங்கிணைக்கிற வேலையை செய்வோம்னு இப்ப 2வது நாளே அவரை நீக்கிட்டாரு. இனிமேல் செங்கோட்டையன் என்ன செய்வார்? இந்த தரப்பு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லக்கூடிய தரப்பு இனி என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாட்கள் கெடு விதித்திருந்தால் இந்த 10 நாட்களுக்குள் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை அதிகமாக திரட்டுவார். பல்வேறு மாவட்ட மாநில பொறுப்புகளில் இருப்போர் இவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து விடுவார்கள் என்று அஞ்சிதான் உடனடியாக இவர் மீது நடவடிக்கை எடுத்து திரு எடப்பாடி மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் நீண்ட நாட்கள் இது நடைபெறாது. இந்த எண்ணம், திரு எடப்பாடி எண்ணம் ஈடேறாது. திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அதிமுகவில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிற மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளும் முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்களும் ஏற்கனவே ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைவோம் என்று பேசி வருகிற திரு ஓகே, திருமதி சசிகலா ஆகியோரும் ஒன்றிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை நிச்சயம் உருவாக்குவார்கள். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, யாரோடு உடன்பாடு என்பது காலப்போக்கில் தெரியும். செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு பரபரப்பான நிகழ்வு நடைபெறும். அதை தாண்டி அக்டோபர் 17 அதிமுகவின் ஆண்டு விழா. அப்போது இந்த எதிர் மனநிலையில் திரு எடப்பாடியின் பிடிவாத நிலைக்கு மாற்று சிந்தனை கொண்டவர்கள் பெரும்பாலோர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அதுல செயற்குழு, பொதுக்குழு அதையும் கூட்டி திரு எடப்பாடியை நீக்குவதற்கான வாய்ப்பு கூட கூடுதலாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். சில விஷயங்கள், சில வியூகங்கள் ரகசியமாக நடைபெற்று வருகிறது. அதை நம்ம வெளிப்படையாக பொது வெளியில் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி இதுல திமுகவினுடைய கை ஒரு சிறு துளி கூட இல்லை. பாஜக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம், அதுல தப்பு இல்லை. பாஜக 2017 இந்த பிரச்சனை உருவானதில்ல, முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஓபிஎஸ், சிபிஎஸ்ஐ இணைத்து ஆட்சி தொடர யார் வழிவகுத்தது? பாஜக. அந்த பாஜக இப்போது அதிமுக வலிமை குன்றிய நிலையில் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிற நிலையில் இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் வெற்றி சாத்தியம் என்கிற நிலை இருக்கிற பொழுது திமுகவை வீழ்த்த நினைக்கிற பாஜக கூடுதல் இடங்களை சட்டமன்றத்தில் பெற்று தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற பாஜக, ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என்று விரும்புகிற பாஜக அந்த முயற்சியை எடுப்பதில் தவறில்லையே. ஓகே, நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு நன்றி.